ஷின்சான் இப்படி எல்லாம் குதிக்க கூடாது. ஒழுங்கா சீட்ல உட்காரு. என்னம்மா இப்படி பண்றீங்க? பிக்னிக் போறோம்னு எவ்வளவு ஜாலியா இருக்கேன். சும்மா கம்முனு இருக்குமா? நீ இந்த மாதிரி குதிச்சிட்டு இருக்கும்போது பிரேக் போட்டா நீ தான் கீழே விடுவ. புரிஞ்சுதா? அவர் எதுக்கு அடிக்கடி பிரேக் அடிக்க போறாரு? அவர் நான் உங்கள மாதிரி டிரைவர் நினைச்சீங்களா? அவர் ஒரு நல்ல ஓட்டி. இந்த மாதிரி எல்லாம் தொல்லை பண்ணாத, ரொம்ப ஆபத்தாயிடும். பின்னாடி போய் முதல்ல உட்காரு. உங்களுக்கும் ஓட்ட வராது, அப்பாவுக்கும் ஓட்ட தெரியலன்னு சொல்றீங்க. பேசாம நானே இறங்கி ஓட்டவா? பிக்னிக் போயிட்டு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பின்னாடி சீட் பெல்ட் இருக்கும், அதை எடுத்து மாட்டிக்கோ. சைலண்டா உட்காரு. போட்டுக்கிறேம்மா. ஜாக் என்ஜின் வெண்ட் அப் தி ஹில் டு ஃபெட்ச் அ பைல் ஆஃப் வாட்டர். இந்த மாதிரி கண்ணா பின்னாடி கத்திட்டு இருக்கறத நிறுத்து. அப்பனா மரியாதை வண்டி என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க ரெண்டு பேரும் கம்மனு பின்னாடி தூங்குங்கம்மா. உன்னால இந்த கார் எல்லாம் ஓட்ட முடியாது ஷின்சான். ஆசனா நான் ஓட்ட மாட்டேன்னு. நான் இறங்கி ஓட்டி காட்டவா? கேட்காம எது தேத்த பேசுறீங்க? ஷின்சான் ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? நான் வண்டியை ஒழுங்கா ஓட்டணுமா இல்லையா? ஓகே ஹரி. இங்க பாரு ஷின்சான், இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா அப்பாவோட கவனம் சிதறிடும். அதுக்கப்புறம் அவரால ஒழுங்கா ஓட்ட முடியாது, எங்கேயாவது போய் மோதிடுவாரு. அத நம்பல. ஏன் மிச்சி அனாவசியமா பீதியை கிளப்புற? சும்மா ஒரு பேச்சுக்கு தான். பசி மயக்கத்துல ஓவரா டென்ஷனா இருக்கு. இப்படியே இருந்தா ஒழுங்கா வண்டி ஓட்ட முடியாதே. எனக்கு தூக்கம் வருது. சந்தோஷம், ஒரு வழியா தூங்கிட்டான். என்ன நியாயம் இது? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்க. பேசாம அமைதியா ஓரமா உட்காரு, இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சபா வண்டி ஓட்டி ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆமா ஹரி, நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இத பாக்கும்போது பழசெல்லாம் ஞாபகம் வருதுல்ல? உண்மைதான் மிச்சி. ஹரி, நாம எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் மிச்சி. நிச்சயமா ஹரி, என்னைக்கு நாம பிரியவே கூடாது. பப்ளிக் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து ஓடிறேன். நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? விடுங்க ஹரி, சின்ன பையன் தானே. வந்த களைப்புல ரொம்ப பசிக்குது, நம்ம முதல்ல சாப்பிடலாமா? அந்த பக்கம் நல்ல பசுமையா இருக்கே. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, சரியா சொன்னா. அது நல்ல இடமா தான் தெரியும். பெரிய மலை. இப்பதான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டீங்க, அதுக்குள்ள ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்களா? நல்ல அப்பா நல்ல புள்ள. என்ன காணோம்? ஷின்சான், லஞ்ச் பாக்ஸ் எங்க வச்ச? நான் தான் இந்த டிக்கில வச்சேன், அப்பவே சொன்னேனே. காலையிலேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்தாங்கம்மா, வேணுமா? கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏதாவது கிடைச்சதே. நல்ல வேளை நான் கொஞ்சமா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தேன். பேசாம வீட்லயே இருந்து நிம்மதியா தூங்கி இருப்பேன். என்ன ஹரி, நீங்க இந்த இயற்கையை பார்த்து நம்ம ரசிக்கிறோம். இதை விட நமக்கு வேற என்ன கிடைக்க போகுது? நான் போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேன். ஷின்சான், ஷூவை போட்டுட்டு போ. எனக்கு போதுமா? அதை நீங்க ரெண்டு பேருமே காலி பண்ணிடுங்க. ஷூவை பத்தி பேசினா பிஸ்கட்டை பத்தியா சொல்ற? ஓ, நான் என்ன ரொம்ப தூரமா போறேன்? எங்க போறதா இருந்தாலும் ஷூவை போட்டுட்டு போ. தெரியுமா? இப்ப என் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் சாப்பிடுற பொருள் மாதிரியே தெரியுது. ஃபீல் பண்ணாதீங்க ஹரி, படுத்து இயற்கையை ரசிப்போம். ஆஹா, பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்குல்ல? உங்களை யாருக்காவது ரைஸ் கேக் பண்ண தெரியுமா? இந்த பையன் யாரு? எவ்வளவு கியூட்டா இருக்கால. ஆனா எனக்கு செய்ய தெரியுமே. ரொம்ப சுட்டியா பேசுறால. முதலில் சோத்தை நன்றாக வடித்துக் கொள்ளவும், பின்பு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கொண்டு உருண்டை பிடிக்கவும். உருண்டை பிடித்த சாதம் சரியாக வரவில்லை என்றால் அதை வாயில் போட்டுக்கொண்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கவும்.
அது சரி, என்னோட ரைஸ் கேக் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. முதல்ல நீங்க ரைஸ் கேக் பண்ணி கொடுங்க சொல்றேன். பெண்ணுக்கு அழகு ரைஸ் கேக்கை ஒழுங்காக செய்வது. நல்ல வேடிக்கையா பேசுறாள. வேணும்னா இன்னும் நிறைய சாப்பிட்டுக்க. அங்க எதுக்கு அவங்க 2 பேரும் சும்மா படுத்துட்டு இருக்காங்க?